போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் அனைவருக்கும் வணக்கம். தற்போது டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வெளியிட்டு உள்ளனர். வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும். இரண்டாவது வகுப்பு சரிங்களா. முதல் வகுப்புல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். முதல் வகுப்புல நம்ம வரலாறுனா என்ன அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். மனித இனம் எப்படி தோன்றிச்சு, எப்படி எல்லாம் பரவச்சுன்றதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக சிந்து சமவெளி நாகரிகம்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சரிங்களா. இப்போ இரண்டாவது வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே ஒரு பண்பாடு வந்து காணப்பட்டுச்சு. மெஹர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதிய கற்கால பண்பாடு அப்படின்ற அந்த பண்பாடு காணப்பட்டுச்சு சரிங்களா. அதுல சில முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேத காலம் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. அப்ப சிந்து சமவெளி நாகரிகம்ன்றதுதான் இந்தியாவுடைய நாகரிகத்துடைய அடித்தளமாக, இந்திய பண்பாட்டுடைய அடித்தளமாக இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம வேத காலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்த கட்டமாக வேத காலம் அப்படின்றது கங்கை சமவெளியில் தோன்றுது. நம்ம தமிழகத்தில் அங்கே வேத காலம் வட இந்தியாவில் இருக்கும்போது நமக்கு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கற்கால பண்பாடுன்றது இருக்குது. ரெண்டுமே வந்து சமகாலத்துது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கு அடுத்து தான் நம்ம தமிழ் பண்பாடு சரிங்களா, நம்மளுடைய தொடக்க கால தமிழ் சமூகத்துடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்களா. பெருங்கற்காலம் அப்படின்னாலும் சங்க காலம்னாலும் தொடக்க கால தமிழ் சமூகத்துடைய பண்பாடுன்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. இந்த விஷயங்களை பார்க்க போகிறோம் சரிங்களா. இதோட இன்னைக்கு நமக்கு வகுப்பு வந்து முடிய போகுது சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்திற்கான சான்றுகள் நமக்கு மெஹர்கரில் கிடைக்குது சரிங்களா. நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது. நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம வந்துடலாம் சரிங்களா. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு வந்து ஒரு நகரமயமாக்கப்பட்ட நாகரிகமாக சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது நம்ம இந்தியாவில் நாகரிகத்துக்கு அடித்தளம் அமையுது சரிங்களா. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, இதுக்கு முன்னாடியே சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னாடியே ஒரு பண்பாடு இருந்திருக்குன்னா புதிய கற்கால பண்பாடுன்னு ஒன்று நிலவி இருக்கு சரிங்களா. அந்த புதிய கற்கால பண்பாடுன்றது மெஹர்கரில் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய மெஹர்கர் அப்படின்ற பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய கற்கால பண்பாட்டில் மக்கள் வந்து கோதுமை பார்லி, எப்படி நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் கோதுமை பார்லி எல்லாம் பயிரிட்டாங்களோ அந்த மாதிரி கோதுமை பார்லியை பயிரிட்டிருக்காங்க. செம்மறி ஆடு, வெள்ளாடு இதெல்லாம் வளர்த்துருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. புதிய கற்காலம்னு சொல்லும்போது புதிய கற்காலத்தில் தான் வேளாண்மை கண்டுபிடிச்சாங்க, விலங்குகளை பழக்கப்படுத்துதல் கண்டுபிடிச்சாங்க, மண்பாண்டங்கள் செய்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, மக்கள் எல்லாமே குழுக்களாக சேர்ந்து வாழ்றதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க சரிங்களா. அப்போ புதிய கற்கால பண்பாடுன்னு சொல்லும்போது மெஹர்கர் பகுதியில் நிலவி இருக்கு சரிங்களா. அவங்க வந்து கோதுமை பார்லிலாம் பயிரிட்டிருக்காங்க, விலங்குகளை வந்து பார்த்தோன்னா பழக்கப்படுத்திருக்காங்க, செம்மறி ஆடு வெள்ளாடுலாம் வளர்த்துருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த மெஹர்கரில் ஒரு பல் மருத்துவமனையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரிங்களா. உயிருள்ள ஒரு மனுஷனுக்கு பல் மருத்துவம் செஞ்சதுக்கான, துளையிட்டு மருத்துவம் செஞ்சதுக்கான ஒரு சான்றும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நம்ம போயிட்டுருக்கோம் சரிங்களா. காஷ்மீர் பகுதியில் நிலவி இருக்கு இந்த புதிய கற்கால பண்பாடுன்றது சரிங்களா. ஓகேவா. நம்ம தமிழ்நாட்டில் புதிய கற்கால பண்பாடுன்னு சொல்லும்போது வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் உங்களுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கான சான்றுகளை கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல நம்ம தமிழகத்தில் நெல் விளைவித்ததற்கான சான்று, மண்பாண்டங்கள் செய்ததற்கான சான்று நமக்கு வேலூர் மாவட்டம் பையம்பள்ளியில் கண்டுபிடிச்சிருக்கிறோம் சரிங்களா. இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து பார்த்த விஷயங்கள் சரிங்களா. இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் சரிங்களா. அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இதற்கு அடுத்ததாக வந்தது தான் சிந்து சமவெளி நாகரிகம். நம்ம சொன்ன மாதிரி சிந்து ஆற்றங்கரை ஓரமாக இந்த நாகரிகம் அப்படின்றது வருது சரிங்களா. பொதுவாக இந்த ஆற்றங்கரைகள்லாம் நாகரிகங்களின் தொட்டில்னு சொல்லுவோம். ஏன்னா உலகத்தில் மிக பழமையான 4 நாகரிகமே நதிக்கரையில் தோன்றிய நாகரிகங்கள் தான். அப்போ நாகரிகங்களுடைய ஒரு அடிப்படையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றங்கரைகளாக தான் இருந்திருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தான் முக்கியமான காரணம் சரிங்களா. நீர்ப்பாசனத்துக்காக இருக்கட்டும், குடிக்கிறதுக்காக இருக்கட்டும், அடிப்படை தேவைகளுக்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தண்ணின்றது ரொம்ப அவசியமாக இருந்திருக்கு. அப்போ ஒரு நிலத்தோடைய செழுமையை, பசுமையை, வளமையை குறிக்கக்கூடியதாக தண்ணீர் அப்படின்றது இருக்குது சரிங்களா. அந்த காலத்தில் விவசாயம் தானே இப்போ முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த மக்கள்லாம் முக்கிய தொழிலாக வேளாண்மை தான் செஞ்சுருக்காங்க சரிங்களா. அப்போ சிந்து சமவெளி அப்படின்னு சொல்லும்போது அந்த சிந்து நதி பாய்ந்து அந்த நீரோட்டம் வளமையாக்கக்கூடிய அந்த மண் பகுதியிலலாம் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க சரிங்களா. 1921 தாயாராம் சாஹினி அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு ஹெரப்பாவை கண்டுபிடிக்கிறாப்புல சரிங்களா. அடுத்ததான் உங்களுக்கு 1922 ஆர்டி பானர்ஜி அப்படின்றவரால் மொஹஞ்சதாரோ அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது. முதல்ல ஹெரப்பான்றதான் கண்டுபிடிக்கிறாங்க சரிங்களா. அதனால தான் இதை வந்து ஹெரப்ப நாகரிகம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சரிங்களா. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய ஒரு பகுதி தான் சரிங்களா. ஒரு திட்டமிட்ட தெளிவாக கட்டப்பட்ட நகரம் சரிங்களா. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஹெரப்ப மக்கள் அப்படின்றவங்க பயிரிடும் முறை அறிந்திருக்காங்க, கோதுமை பார்வையெல்லாம் பயிரிட்டிருக்காங்க, மாடுகளை செபுன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இவங்க வந்து மணிக்கற்கள்லாம் ஆபரணங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. கார்னேலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு மணிக்கற்களை பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களுடைய மண்பாண்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பு நிறத்தில் இருந்திருக்கு. சிவப்பு வண்ணத்தில் மண்பாண்டங்களும் கருப்பு வண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்களும் தீட்டப்பட்டிருக்குது சரிங்களா.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெரப்பாவில் உங்களுக்கு தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரிங்களா. ஹரியானா மாநிலம் ராக்கி கர்கி அப்படின்ற இடத்துல இருக்கு. மொஹஞ்சதாரோன்னு சொல்லும்போது பெண் நடனமாடும் சிலை, தாரோ என்ற தலைவனின் சிலை, கூட்ட அரங்கு, பொது குளம் இதெல்லாம் இருந்திருக்கு. உலகத்திலேயே ஒரு பொதுவான ஒரு பெரிய குளம் அப்படின்றது, ஒரு மாபெரும் குளம்ன்றது இந்த மொஹஞ்சதாரோ அப்படின்ற பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா. அப்போ இந்தந்த விஷயங்கள்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதே மாதிரி அதனுடைய பகுதிகள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெரப்பா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சரிங்களா, சங்குக்கு பெயர் பெற்ற இடம் அப்படின்னு சொல்லி நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட் அப்படின்றதையும், வைருடியத்திற்கு புகழ்பெற்றதாக ஆர்டுகை அப்படின்றதையும், கார்னீலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவப்பு மணிக்கற்களுக்கு பெயர் பெற்றதாக லோத்தல் அப்படின்ற நகரமும் சரிங்களா, செம்புக்கு பெயர் பெற்றதாக ராஜஸ்தான் மற்றும் மோமன் அப்படின்ற பகுதியும் வந்து சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இந்த பொருட்கள்லாம் அந்த இடத்துல ரொம்ப பெயர் பெற்று இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பொறுத்துகையில் வந்து கேட்கலாம் சரிங்களா. அப்போ இந்த சிந்து சமணி நாகரிகம்ன்றது ஒரு வெண்கல காலத்தை சார்ந்தது சரிங்களா. வெண்கல காலத்தை சார்ந்தது. வெண்கலம் அப்படின்னு சொல்லும்போது செம்பு, பித்தளை இதெல்லாம் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு, தங்கம் இதெல்லாம் பயன்பாட்டில் இருந்திருக்கு சரிங்களா. அப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாகரிகம்னு சொல்லும்பொழுது சரிங்களா உங்களுக்கு வேத காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. சிந்து சமணி நாகரிகத்துக்கு அடுத்தது இந்திய பண்பாட்டில் வேத காலம்னு சொல்கிறோம். கங்கை நதிக்கரையில் உருவாகக்கூடியது தான் அந்த வேதகால பண்பாடுன்னு சொல்கிறோம் சரிங்களா. ஆரியர்களின் வருகையால் அந்த வேத காலம் அப்படின்றது உருவாகுது சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. ஆரியர்களுடைய வருகையால் தான் இந்த வேத காலம் அப்படின்றது உங்களுக்கு உருவாகுது. அப்போ இந்த ஆரியர்கள் எப்படி வராங்கன்னா ஆசிய பகுதியிலேருந்து வராங்க சரிங்களா. மத்திய ஆசிய பகுதியிலேருந்து இந்த ஆரியர்களுடைய வருகை அப்படின்றது இருக்குது சரிங்களா. கைபர் போலன் கணவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணவாயின் வழியாக வந்து பஞ்சாப் பகுதியில் ஃபஸ்ட்டு ஆரியர்கள் குடியேறுறாங்க சரிங்களா. சப்த சிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து நதிகள் பாயக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பொருள் இருக்குது. அப்போ பஞ்சாப் பகுதியில் தான் ஆரியர்கள் குடியேறுறாங்க. இதை ஆரியர்கள் குடியேறின அந்த பகுதி வந்து ஆரிய வருத்தம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வருகையால் தான் உங்களுக்கு வேதகாலம் அப்படின்றது தொடங்குது சரிங்களா. வேதகாலம் அப்படின்றது தொடங்குது. சிந்து சமணி நாகரிகத்துடைய அந்த வீழ்ச்சி அப்படின்றது எந்த காலகட்டத்திலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன்பு அல்லது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1900 சிந்து சமணி நாகரிகன்றது வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு சரிங்களா. இதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது உங்களுக்கு வேதகால பண்பாடுப்பா சரிங்களா. வேதகால பண்பாடுன்றது ஆரியர்களுடைய வருகையினால் தொடங்குது. ஆரியர்கள் எந்த வழியாக வராங்கன்னா கைபர் போலன் கணவாயின் வழியாக இந்தியாவுக்குள்ளார நுழைஞ்சு வராங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பாரம்பரியமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் இருந்திருக்காங்க சரிங்களா. பாரம்பரியமாக சிறுதெய்வ வழிபாடு, பாரம்பரியமாக தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன குழுக்கள்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆரியர்கள் அங்கேருந்து வந்து சரிங்களா இவங்களெல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து போகுது சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய இனங்கள்லாம் அழிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது சரிங்களா. அப்போ ஆரியர்களுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா கால்நடை மேய்த்தல். அப்போ அவங்களுடைய அந்த தொழில் எப்படி இருக்குன்னா ஒரு பகுதியில் வேளாண்மை செய்கிறாங்க, கால்நடை மேய்க்கிறாங்க. அப்புறம் அந்த பகுதியில் வளமை குறைந்ததுக்கப்புறம் வேறொரு பகுதிக்கு போகிறாங்க. அப்போ வெட்டுதல் அல்லது எரித்தல் வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய வேளாண்மையை வந்து அவங்க பின்பற்றுறாங்க. வெட்டுதல் அல்லது எரித்தல் வேளாண்மை சரிங்களா. ஒரு பகுதியில் வேளாண்மை செய்கிறது, அடுத்தது ஒரு பகுதிக்கு மாறுறது, இந்த மாதிரி ஒரு வேளாண்மை முறையை அவங்க வந்து பின்பற்றுறாங்க சரிங்களா. அடுத்ததாக இவங்களுடைய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போது வேதகாலம் அப்படின்னு நம்ம சொன்னாலே 4 முக்கியமான வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிக், எஜிர், சாம, அதர்வன வேதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இதில் மிக பழமையான வேதம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரிக் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சரிங்களா. அப்போ இந்த 4 இலக்கியங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா சரிங்களா. நமக்கு பொறுத்துகளை கேட்பாங்க. ரிக் வேதம் என்பது எதனை குறிக்குது, எஜிர் வேதம் என்பது எதனை குறிக்குது, சாம வேதம் என்பது எதனை குறிக்கிறது, அதர்வன வேதம் என்பது எதனை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. சாம வேதம் அப்படின்றது இசைப்பாடல்களால் அமைஞ்சது சரிங்களா. சாம வேதம்ன்றது இசைப்பாடல்களால் அமைஞ்சது. எஜிர் வேதம்ன்றது சடங்குகளால் அமைஞ்சது, சடங்குகள் பற்றிய பாடல்களால் அமைஞ்சது சரிங்களா. உங்களுக்கு அதர்வன வேதம் அப்படின்னு சொல்லும்போது மாய மந்திர ஜாலங்களால் அமைஞ்சது சரிங்களா. உங்களுக்கு பொறுத்துகளை வந்து இதை கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க. வேத பாடல்களுடைய முக்கியமான தொகுப்புகளை சங்கீதைகள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரிக்வேதம்ன்றது 10 காண்டங்களை கொண்டது. இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ரிக்வேதம்ன்றது 10 காண்டங்களை கொண்டது. வேத பாடல்களுடைய முக்கியமான தொகுப்புகள் சங்கீதைகள்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போது இந்த டைமில் ஈரானில் ஒரு முக்கியமான மதம் அப்படின்றது இருக்குது, ஜெராஸ்ட்ரிய மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதம் சரிங்களா. அப்போ அதோடைய அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதம் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க சரிங்களா. அவங்களுடைய புனித நூல் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ட் அவேஸ்தா அப்படின்றது ஜெராஸ்ட்ரிய மதத்தோடைய ஒரு புனித நூல். அந்த மாதிரி இங்கே வந்து வேத காலத்தில் ஆரியர்களுடைய ஒரு புனித நூலாக இந்த ரிக், எஜிர், சாம, அதர்வன வேதங்கள் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த
பண்பாடு இருக்கும்போதே பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழுப்பு மஞ்சள் நிற பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இது வந்து ஆரியர்களுடைய பண்பாடுன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்பு காலத்தோட தொடர்புடையதாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஆரியர்களுடைய வருகையினால உங்களுக்கு வந்து இரும்பு வந்து இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. இரும்பு அறிமுகப்படுத்துறது யாருன்னா இவங்க தான். கங்கை சமவெளியில் இரும்பு அறிமுகமானதுக்கப்புறம் விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கம்ன்றது ஏற்படுது. சரிங்களா? அப்போ இரும்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. அப்போ இந்த வேத காலத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு மஞ்சள் நிற பாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பழுப்பு மஞ்சள் பாண்ட பண்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து செம்பு பொற்குவியல் பண்பாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. செம்பு பொற்குவியல் பண்பாடுன்னு சொல்லி அழைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு மஞ்சள் நிற பாண்ட மண்பாண்டம் அப்படின்னு மண்பாண்ட பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு செம்பு பொற்குவியல் பண்பாடுன்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து தான் வந்து பார்க்கும்போது இவங்க தான் வந்து இந்த பலியிடும் முறை ஒரு மிக உயர்ந்த மிக செலவு மிக்க இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அவேஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரையை வந்து பலியிடக்கூடியது. சரிங்களா? உங்களுக்கு ரிக்வேதத்தில் வந்து குதிரையை வந்து அவேஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷிபான்னு சொல்லி காளையை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து கேட்பாங்க அஸ்வா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அஸ்வானா குதிரை, ரிஷிபா அப்படின்னா காளை. சரிங்களா? அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரையை வந்து பலியிடக்கூடிய ஒரு யாகம் தான் அஸ்வமேத யாகம்னு சொல்லக்கூடியது. அப்போ அஸ்வானா குதிரையை பலியிடக்கூடிய ஒரு யாகம் தான் அது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு அஸ்வானா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. குதிரை, ரிஷிபானா காளை. இதெல்லாம் உங்களுக்கு ரிக்வேதத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரிக்வேதம் அப்படின்னு சொல்லும்போது சங்கீதை அப்படின்னு சொல்லக்கூடியது தான். சரிங்களா? ரிக்வேத சங்கீதை அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? சங்கீதைனா பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ இதுதான் மிக பழமையான ஒரு வேதம். சரிங்களா? அந்த வேத பண்பாட்டில் மிக பழமையான இலக்கியம் எதுனா இந்த ரிக்வேதம் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இவங்க வந்ததுக்கப்புறம் சரிங்களா ஒரு குழுக்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவர்கள் அப்படின்றவங்க உருவாகுறாங்க. சரிங்களா? பழங்குடியின குழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது குழுக்களாக தான் மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ குழுக்களாக இருக்கிற ஒரு குழுக்களுக்கும் தலைவர் அப்படின்ற ஒரு உருவாகிறாரு. அப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரரசு அப்படின்றதெல்லாம் தோற்றுவிக்கப்படுது. ஜனபதங்கள் அப்படின்றதெல்லாம் சரிங்களா 16 மகா ஜனபதங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு அடுத்ததான் இந்த மாதிரி தான் போகுது. சரிங்களா? இதுக்கப்புறம் தான் அரசர்கள்லாம் வராங்க. சரிங்களா? ஒவ்வொரு அரசர்களாக வராங்க. 10 அரசர்களின் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் எந்த ஆற்றங்கரையில் நடைபெற்றதுன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? புருசினி ஆற்றங்கரை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? புருசினி ஆற்றங்கரை அப்படின்றதுல தான் 10 அரசர்களின் போர்ன்றது நடக்குது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்கப்பா. வரலாறுன்றது எப்படி வந்து உங்களுக்கு டெஃபினிஷன் ஆகுதுன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வரலாறுனா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததான் மனித இனம் எப்படி தோன்றி பரவுதுன்றதை பார்த்தோம். மனிதர்கள் தோன்றிட்டாங்க. அடுத்ததான் பண்பாடு நம்ம பார்க்கும்போது புதிய கற்காலத்துக்கு அப்புறம் தான் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, வேளாண்மையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, விலங்குகளை பழக்கப்படுத்துகிறாங்க, கூட்டமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் பண்பாடு கலாச்சாரம்ன்றது வேறொன்று ஆரம்பிக்குது. சரிங்களா? நம்ம இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பண்பாடு எதுனா புதிய கற்கால பண்பாடு நம்ம சொல்லலாம். மெஹர்கர் பகுதியில் காஷ்மீர் பகுதியிலான ஒரு பண்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்கால பண்பாடுன்னு சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம இந்தியாவில் பண்பாட்டுக்கு அடித்தளமாக இருந்தது சிந்து சமவெளி நாகரிகம். ஒரு திட்டமிட்ட நகர நாகரிகமாக இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகமாக இருந்துச்சு. சரிங்களா? நம்மளுடைய பண்பாட்டுக்கு அதுதான் வந்து அடித்தளம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்குறோம். சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்ச்சியாக அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சிருச்சு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு பொது ஆண்டுக்கு முன்பு 1900க்கு அப்புறம் அது வந்து வீழ்ச்சியடைய தொடங்கிடுச்சு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கக்கூடியது வேத காலம் அப்படின்னு பார்க்குறோம். கங்கை சமவெளியில் தொகுக்கப்பட்டது தான் அந்த வேத காலம்னு சொல்லக்கூடியது. கங்கை சமவெளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே தான் வேதங்கள்லாம் தொகுக்கப்படுது. ரிக், எஜுர், சாம, அதர்வணன்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களும் இங்கே தான் தொகுக்கப்படுது. வேத காலம்ன்றது யாருடைய வருகையினால் தொடங்குதுன்னா ஆரியர்களுடைய வருகையால் தொடங்குது. சரிங்களா? இவங்க தான் எறும்பை வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. குதிரையை இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இவங்க தான் குதிரையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இரும்பை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இவங்க எந்த வழியாக வராங்கன்னா கைபர் போலன் கணவாய் அப்படின்ற ஒரு கணவாயின் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு பஞ்சாப் பகுதியில் தான் ஃபஸ்ட்டு குடியேறாங்க. இவங்க குடியேறின பகுதியை வந்து ஆரிய வருத்தம்னு சொல்கிறோம். பஞ்சாபை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 5 நதிகள் பாயக்கூடிய நிலம்னு சொல்கிறாங்க. அதாவது சப்த சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 5 நதிகள் பாயக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மிக செழுமையான ஒரு நிலம்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அப்போ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக செலவு மிக்க ஒரு இந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அப்போ இவங்களுடைய சடங்கு சம்பிரதாயம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால, ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த புத்தம் சமணம் அப்படின்ற மதங்கள்லாம் தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா? இவங்களோட வருகைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ இனங்கள்லாம் நிறைய இனங்கள் இருக்குது. இனங்களுக்கெல்லாம் தலைவர்கள் உருவாகுறாங்க. தலைவர்கள் உருவாகும் பொழுது
அவங்களுக்கு மேலே ஒரு தலைவர் உருவாகிறாங்க. அப்போ அரசு அப்படின்றது உருவாகுது. சரிங்களா? அப்போ அந்த பண்டைய இந்தியான்னு சொல்லும்போது 16 மகா ஜனபதங்களாக பிரிஞ்சிருக்குது. அதில் மகதம்ன்றது ஒரு மிக வலிமையானதாக வருது. அந்த மகதத்தை ஆண்ட அரசர் யார் அப்படின்றதுல இருந்து தான் உங்களுக்கு பேரரசுகள்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. சரிங்களா? இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, மௌரிய பேரரசு அப்படி இப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்க போகுது. முகலாயர்கள் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வரலாறுன்றது இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ராவல் ஆக போகுது. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. அதில் முதல்ல அரசர்களுக்கிடையே நடக்கக்கூடிய சரிங்களா 10 அரசர்களின் போர்னு சொல்லக்கூடியது புருஷனி ஆற்றங்கரையில் நடைபெறுது. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வேத காலத்தில் இவங்க என்னென்னலாம் பயிரிட்டாங்கன்னா கோதுமை, சரிங்களா, பார்லி இந்த மாதிரி தான் வந்து பயிரிடுறாங்க. சரிங்களா? அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராம தலைவர்கள் வந்து கிராம அணி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் வந்து கிராம தலைவர்கள், படைத்தலைவர்கள் இந்த மாதிரிலாம் வந்து போகுது. சரி, இந்த மாதிரி இங்கே வந்து வட இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கும்போது தென்னிந்தியாவில் பண்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ தென்னிந்தியா அப்படின்னு நம்ம சொல்லும்போது தமிழர்களுடைய தொடக்க கால பண்பாடுன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இலக்கியங்கள்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லும்போது இங்கேருந்து தான் வரலாறுன்றதே தொடங்குதுப்பா உங்களுக்கு. சரிங்களா? சிந்து சமணி நாகரிகம்னு சொல்லும்போது அங்கேயுமே எழுத்து முறைகள் இருந்துச்சு. சரிங்களா? சித்திர வடிவ எழுத்து முறைகள் இருந்துச்சு. ஆனால் நமக்கு அதுக்கு பொருள் தெரியல இல்லையா? அப்போ அந்த காலத்தை பற்றி நமக்கு அதிகமாக டெஃபினேஷன் பண்ண முடியல. அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்றதை நமக்கு தெரிய முடியல. சரிங்களா? அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு நம்ம சொல்லி முடிச்சிடறோம். அப்போ வரலாறுன்னு சொல்லும்போது வரலாறுடைய தொடக்க காலம்னு சொல்லும்போது எழுத்து வரி வடிவங்கள் தோன்றுது இல்லையா? அதை தான் நம்ம வரலாறுடைய தொடக்க காலம்னு சொல்கிறோம். எங்கே எழுத்து தொடங்குதோ அதுதான் வரலாறுடைய தொடக்க காலம். அந்த மாதிரி நமக்கு தமிழகத்திலையுமே தொடங்குது. சரிங்களா? அதை தான் நம்ம பெருங்கற்காலம் இல்லைன்னா சங்க காலம்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ தென்னிந்தியா அப்படின்னு சொல்லும்போது சங்க காலம் இல்லைன்னா பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தொடக்க கால தமிழ் சமூக பண்பாடுன்னு கூட இதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு சிலபஸில் இப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம வட இந்தியான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இலக்கியங்களாக இந்த வேதகால இலக்கியங்களாக ரிக், எஜிர், சாம, அதர்வான இந்த 4 இலக்கியங்களும் தோன்றுது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடக்க காலம், வரலாறுடைய தொடக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுடைய வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். கங்கை நதிக்கரையில் தான் இதெல்லாம் வந்து தொகுக்கப்படுது. சரிங்களா? வேதங்கள் எங்கே தொகுக்கப்படுதுன்னா கங்கை நதிக்கரையில் தான் தொகுக்கப்படுது. அப்போ இந்த வேதங்கள்லேருந்து சரிங்களா, அந்த வேதங்களில் தான் முண்டக உபநிடதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அதிலிருந்து தான் நம்முடைய தேசிய சின்னத்தில் இருக்கக்கூடிய சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழில் வந்து வாய்மையே வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து அங்கேருந்து தான் எடுத்துருக்குறாங்க. வேத நூல்கள்லேருந்து தான் இதை வந்து நம்ம எடுத்துருக்குறோம். சரிங்களா? வேத நூல்களிலிருந்து தான் இதை நம்ம எடுத்துருக்குறோம். இந்த வேத நூல்களை, இந்த முண்டக உபநிடதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேத நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகலாய இளவரசர் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறார். சரிங்களா? மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாரு. சரிங்களா? அப்போ இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தராசுகோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தராசுகோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் சரிங்களா முண்டத உபநிடதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு. சரிங்களா? அப்போ வேத பாடல்களுடைய முக்கியமான தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நல்லா தெரிஞ்சு வச்சிங்க, சங்கீதைகள் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அப்போ ரிக்வேதம்ன்றது 10 காண்டங்களை கொண்டது. இதுதான் உங்களுக்கு வேத காலம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். இப்போது நம்ம தென்னிந்தியாவில் பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, தொடக்க கால தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சு, சரிங்களா, பெருங்கற்காலம் எப்படி இருந்துச்சு, சங்க காலம் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ தமிழ் பிராமிய வரி வடிவத்தில் தான் தமிழ் அப்படின்றது முதல்ல எழுதப்படுது. சரிங்களா? தமிழ் பிராமி வரி வடிவத்தில் தான் தமிழ் முதல்ல எழுதப்படுது. இப்போ தமிழ் முதல்ல எழுதப்படுதுன்னு சொல்லும்பொழுது இங்கே தான் வரலாறுன்றது தொடங்கப்படுது. ஒரு வரி வடிவம் எழுதப்படும் போது தான் வரலாறுன்றதே தொடங்கப்படுது. அப்போ நம்மளுடைய தமிழ் பண்பாடு தொடக்க காலத்தில் எப்படி இருந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காலத்தில் எழுதப்பட்ட முக்கியமான இலக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம், கல்வெட்டுகளை பார்க்க போகிறோம், தொல்லியல் ஆய்வில் நமக்கு கிடைச்ச பொருட்களை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வருகை தந்த வெளிநாட்டு பயணிகளுடைய அந்த பயண குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கியங்கள் நம்மளுடைய தமிழகத்தை பற்றி ஏதாவது குறிப்புகள் சொல்லியிருக்குதான்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? இதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறது. அப்போ இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தமிழகத்தில் இருந்த அந்த சங்க காலத்தில் எழுதப்பட்ட செவ்வியல் இலக்கியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் பெஸ்ட்டுப்பா உங்களுக்கு. சரிங்களா? தொல்காப்பியம் பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததான் தொல்காப்பியம்னு சொல்லும்போது தொல்காப்பியத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம் உங்களுக்கு. அதில் முதல் 2 பகுதிகள் நம்ம தமிழுடைய இலக்கணத்தை வந்து வகுக்குது. அடுத்ததாக 3வது பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய இலக்கணத்தை வகுது. தமிழர்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அந்த பண்பாடு கலாச்சாரம்லாம் எப்படி, தமிழர்களுடைய பண்பாடு எப்படின்னு சொல்லி இலக்கணம் வகுக்குது. சரிங்களா? அப்போ தொல்காப்பியம் வந்து ஒரு செவ்விய இலக்கியமாக நமக்கு வந்து தமிழர்களை பற்றி சொல்லுது, தமிழர்களுடைய தொடக்ககால பண்பாட்டை பற்றி சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியாக 14 மேற்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லலாம். 14 மேற்கணக்கு நூல்கள்ன்றது வரலாற்றுக்கு முற்பட்டது. சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் வருது. 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லும்போது 8 தொகை, 10 பாட்டு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பற்று, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை இதெல்லாம் வந்து 8 தொகை நூல்களில் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்ககால தமிழர்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக 10 பாட்டுன்னு சொல்லும்போது திருமுருகாற்றுப்படை, பெருவனாற்றுப்படை,
சரிங்களா? பெருநாள் ஆற்றுப்படை, சிறுவன ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, சரிங்களா? அப்போ குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்பாடுகடம், இந்த மாதிரி 10 பாட்டு நூல்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள், சரிங்களா? இதெல்லாம் வந்து தமிழர்களை பற்றி சொல்லுது. சரி, தொடக்க கால தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு, கலாச்சாரம் எப்படி இருந்துச்சுன்றத இது சொல்லுது. 18 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லும்போது 18 அற இலக்கியங்கள் இதில் முக்கியமாக திருக்குறளில் நம்ம சொல்லலாம். திருக்குறள்னு சொல்லும்போது 133 அதிகாரங்கள், அதிகாரத்துக்கு 10 பாடல்கள்னு சொல்லிட்டு 1330 குறட்பாக்களை கொண்டிருக்குது. திருவள்ளுவர் இயற்றினார் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி 50 காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழர்களை பற்றி சொல்லுது. தொடக்க கால தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுது, சரிங்களா? கல்வெட்டு சான்றுகள்னு சொல்லும்போது கல்வெட்டுகளை படிக்கக்கூடிய அந்த படிப்பு வந்து கல்வெட்டியல்னு சொல்கிறோம். கல்வெட்டு மட்டும் இல்லாமல் மோதிரம், செப்பு பட்டயங்கள், சரிங்களா? இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் தமிழ் வரி வடிவத்தில் என்னென்னமோ எழுதியிருப்பாங்க, குறிப்புகள்லாம் எழுதியிருக்காங்க, சரிங்களா? அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி குறிப்புகள்லாம் இருக்குது, அதையுமே நம்ம சொல்கிறோம். தமிழகத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற கல்வெட்டுகளை, முக்கியமான கல்வெட்டுகள் நம்ம பார்க்கும்போது மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரிச்சலூர், சரிங்களா? கொங்கர் புளியங்குளம் அப்படின்ற இந்த ஊரெல்லாம் முக்கியமான கல்வெட்டுகள்லாம் கிடைச்சிருக்குதுப்பா, சரிங்களா? அப்போ முக்கியமான கல்வெட்டுகள், இந்த கல்வெட்டுகள் எல்லாமே நம்ம வரலாறை வந்து நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது, சரிங்களா? அப்போ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து அந்த பெருங்கற் காலத்தில் நடுக்கல் நடுமுறை அப்படின்ற ஒரு வழக்கம் இருந்துச்சு. நடுக்கல் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது போரில் இறந்த ஒரு வீரனின் நினைவாக நடக்கூடியது நடுக்கல். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் செல்வம்னு கருதப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆணிரைகள். ஆணிரைனா மாடு, ஆடு, மாடு, கோழி, சரிங்களா? அந்த மாதிரி முக்கியமாக இந்த ஆடு மாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வமாக கருதப்பட்டது. ஆணிரைன்னு சொல்லும்போது மாடுகள், சரிங்களா? மாடுகள், கால்நடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாடு, சரியா, ஆடு, இதெல்லாம் கால்நடைன்னு நம்ம சொல்கிறோம். ஆணிரை இது வந்து அந்த காலத்தில் ஒரு முக்கியமான செல்வமாக கருதப்பட்டது. அப்போ இந்த செல்வத்தை கொள்ளையடிக்க வராங்க இல்லையா? அப்போ ஒரு 2 ஊர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஊர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பார். அப்போ இந்த தலைவர் அந்த தலைவர் கூட சண்டை போட்டு அங்கே இருக்கிற ஆணிரைகள்லாம் கவர்ந்து வந்துடுவார். அப்போ இந்த சண்டையில் வந்து இறக்குறான் இல்லையா ஒரு வீரன், அவனோட நினைவாகவும் இந்த நடுக்கல் அப்படின்றது நடப்படுது. இப்போ நடுக்கல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீரனை நினைவாக நடக்கூடியது தான். போர்லேயோ அல்லது இந்த ஆணிரை கவர்தல்லையோ ஒரு வீர மரணம் அடைந்த ஒரு நினைவாக அவனுடைய கல்லறையில் நடக்கூடியது தான் இந்த நடுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து அவன் வந்து என்ன சாதனை புரிந்தான் அப்படின்றத வந்து அதில் எழுதியிருப்பாங்க. இல்லை அவனுடைய உருவங்கள் கூட அதில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த வகையில் புளியமான் கொம்பை அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு நடுக்கல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா? வைகை ஆற்று கரையில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைகை ஆற்று படிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளியமான் கொம்பை அப்படின்ற நடுக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு வார்த்தை இருக்குப்பா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம், சரிங்களா? கூடலூர் ஆக்கொள் பெடு தீயன் அந்தவன்கள் அப்படின்றது ஒரு வார்த்தை, சரிங்களா? கூடலூர் ஆக்கொள் பெடு தீயன் அந்தவன்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை புளியமான் கொம்பை நடுக்கல்ல இருக்குது. இதுதான் உங்களுக்கு முக்கியமாக, சரிங்களா? அப்போ வட இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மௌரியர்கள் ஆட்சி செய்கிற ஒரு இப்போ இதெல்லாம் ஒரே காலகட்டம் தானே. இந்த சங்க காலம்னு சொல்லும் பொழுது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம், சரிங்களா? அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300, சரிங்களா? கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலத்தை தான் சங்க காலம்னு சொல்கிறோம். அப்போ மௌரியர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க வட இந்தியாவில். அப்போ அங்கே இருக்கிற பொதுமக்களால் பேசக்கூடிய மொழி என்ன அப்படின்னா பிராகிருதம் அப்படின்றது. அப்போ இங்கே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு, புரியுதுங்களா? ரெண்டுமே ஈக்குவல் பேரலாக போயிட்டுருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேதகால பண்பாடும் இங்கே வந்து பெருங்கற்கால பண்பாடும் உங்களுக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கு, சரிங்களா? அப்போ மௌரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அசோகருடைய கல்வெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர்களை பற்றி சொல்லுது. சேர, சோழ, பாண்டியர்கள் இவங்க தான் சங்க காலத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆட்சியை பற்றி அவங்க சொல்கிறாங்க, சரிங்களா? இதையுமே நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இது இல்லாமல் தொல்லியல் துறையுடைய அகழ்வாய்வு, அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தொல்லியல் துறைனா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1861 இந்தியாவுடைய முதல் நில அளவியலாளர், சரிங்களா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவர். இவர் தான் வந்து ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்திய தொல்லியல் துறை நிறுவனர். புதுடெல்லியை தலைமையகமாக கொண்டு நிறுவனர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 44 பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, சரிங்களா? இருந்தாலும் ஃபஸ்ட்டு யார் நிறுவனார்ன்றது தான் உங்களுக்கு கேள்வி. இவர் நிறுவி இவரே அதனுடைய இயக்குநராக சேர்ந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறார், சரிங்களா? அந்த வகையில் நம்ம தமிழகத்தில் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது உங்களுக்கு அரிக்கைமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொர்க்கைன்னு பல இடங்களில் அகழ்வாராய்ச்சி செஞ்சாலும் முக்கியமான அகழ்வாராய்ச்சின்னு சொல்லும்போது கீழடி, ஓகேவா? கீழடி, தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர்,
சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிக்கைமேடு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே உங்களுக்கு இந்த அகழ்வாராய்ச்சி சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு வரும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடங்கள்லாம் அகழ்வாராய்ச்சி செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி ஒரு இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை பற்றி ஒரு அப்ளிகேஷன் கூட விட்டுருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு கொஸ்டினில் கேட்கலாம். சரிங்களா. அப்போ புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அரிக்கைமேடு நம்ம சொல்லும்பொழுது சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள்லாம் நாணயங்கள் வெளியிடுறாங்கப்பா. சரிங்களா. இந்த வாணிபத்திற்கு செலவாணிக்கெலாம் நாணயம். இப்போ செலவாணின்னு சொல்லும்போது நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு துணி சோப்பு வாங்குறோம் இல்லையா, இந்த மாதிரி செலவாணின்னா என்ன, நம்ம காசு கொடுத்துட்டு வாங்குறது. இந்த முறையை ஃபஸ்ட்டு சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர் காலத்திலே வந்து வெளியிடுறாங்க. முத்திரைகள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள். முத்திரைகள்னா ஏதாவது குறியீடுகள் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ சேரர்கள்னா அவங்களுடைய சின்னங்கள் பொறித்தோ அல்லது ஏதாவது குறியீடு பொறித்தோ நாணயங்கள்லாம் வெளியிட்டு அப்போ பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ வாணிபத்திற்கு பயன்படுத்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக தங்கங்கள் கொடுத்து வாங்கியிருப்பாங்க. தங்கம் வெளியெல்லாம் கட்டி கட்டியாக கொடுத்து மாற்றிருப்பாங்க. எடைக்கு எடை. இப்போ மிளகு கருமிளகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலிருந்து எடைக்கு எடை தங்கத்துக்கு ஈடாக கொடுத்து நம்ம வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்கிறோம். கருமிளகு அங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் தங்கத்தை வாங்கிக்கிட்டு. அப்போ அதெல்லாம் வந்து கட்டி கட்டியாக புள்ளியன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புள்ளியன் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டி வடிவில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி இதெல்லாம் எந்த ஒரு இதான் உருக்காமல் அப்படியே கட்டி கட்டியாக கொடுத்து வாங்குறது. இதெல்லாம் புள்ளியன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அப்போ அகழ்வாராய்ச்சின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான அகழ்வாராய்ச்சி இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும்ப்பா. சரிங்களா. புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கைமேடு அப்படின்றது. சரிங்களா. ஏன் அப்படின்னா ரோமானிய நாணயங்கள் இங்கே தான் முதல்ல உங்களுக்கு கண்டெடுக்கிறாங்க. சரிங்களா. ரோமானிய நாணயம் அப்படின்றது இங்கே கண்டெடுக்கிறாங்க. அப்போ இதை யார் கண்டுபிடிச்சான்றது ஒரு கேள்வி வருது இல்லையா. முதல்ல இதை யார் அகழ்வாராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரியா. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர் அப்படின்றவர். சரிங்களா. சர் ராபர்ட் உங்களுக்கு வந்து மார்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா. மார்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அகழ்வாராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சவர் யாருன்னு சொல்லி கேட்டாக்கா ஆண்டிரு ஜாகர் அப்படின்றவர். சரிங்களா. ஆண்டிரு ஜாகர் அப்படின்றவர் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அந்த அகழ்வாராய்ச்சின்னு சொல்லும்போது இதுவுமே வந்து நம்மளுடைய தொடர்கால தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சுன்றதை அழகாக வந்து நமக்கு வெளிப்படுத்துது. சரிங்களா. அப்போ இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்கள், அவங்களுடைய கட்டுமான பொருட்கள், அவங்க பயன்படுத்தின அந்த பொருட்கள் இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இந்திய தொல்லியல் துறை. சரிங்களா. அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு இதை கண்டுபிடிச்சி பாதுகாக்கக்கூடியது தான். சரிங்களா. அப்போ முதல்ல இந்திய புதையல் சட்டம்ன்றதை ஏற்றுறாங்க. 1878 இந்திய புதையல் சட்டம் ஏற்றுறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் ஏற்றுறாங்க. 1972 ஏற்றுறாங்க. இந்த மாதிரி சட்டங்கள்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு தொல்பொருள் ஆராய்ச்சியில் கிடைச்ச அந்த பொருட்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஏற்றுறாங்க. இந்திய தொல்லியல் துறையால் ஏற்றப்படுது. சரிங்களா. அப்போ ரோமானிய நாணயங்கள் எங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க? புதுச்சேரியில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ரோமானிய நாணயம்ன்றதும் சேர சோழ பாண்டியர்களால் சங்க காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள்ன்றதும் அந்த காலத்தில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த முத்திரைகள் அதில் எழுதப்பட்டிருக்க அந்த முத்திரைகள்லாம் வச்சு அந்த பண்பாட்டை வந்து நம்மளால் அறிந்துக்க முடியுது. சரி, ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர் மண்டலம்ன்றது ஆன்சர். சரிங்களா. கோயம்புத்தூர் மண்டலங்களில் செறிந்து காணப்பட்டது. சரிங்களா. சரி, ஓகே. இப்போ தமிழ் மொழி இல்லாமல் இதெல்லாம் நம்ம தமிழ் மொழியில் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் மொழி இல்லாமல் பிற மொழி சான்று சரி எல்லாம் வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகள் இருந்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தமிழ் மொழியில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்களுடைய சான்றுகள்லையும் அவங்க எழுதின இலக்கியங்கள்லையுமே நம்ம தமிழத்தை பற்றி நம்ம நல்லா ப்ரீஃபாக இருக்குதுப்பா. சரிங்களா. அப்போ முதல்ல நம்ம வட இந்தியாவில் எழுதின அர்த்த சாஸ்திரம்னு சொல்லலாம். மௌரியர்களுடைய ஆட்சி நிர்வாகம், அங்கே இருந்த அந்த பொருளாதார சூழ்நிலைகள், மக்களுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடிய அஸ்த சாஸ்திரம். சரிங்களா. சாணக்கியர் எழுதுனது. சாணக்கியர் எல்லாம் கௌட்டில்யர், விஷ்ணுகுப்தர்னு பல பேரில் அழைக்கப்படுற சாணக்கியர் எழுதின அஸ்த சாஸ்திரம் அப்படின்றது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாண்டியர்களை பற்றி அது குறிப்பிடுது. சரிங்களா. பாண்டிய கவாடா அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டு பாண்டியர்களுடைய அந்த முத்துக்குளிப்பு கடற்பொருட்கள்லாம் பற்றி அதை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் மகாவம்சம்னு சொல்லக்கூடிய இலங்கையுடைய புத்த வரலாற்றை சொல்லக்கூடிய பாலிமொழி நூல், இந்த நூலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் வணிகர்களை பற்றியும் குறிப்பாக குதிரை வணிகர்களை பற்றியும் சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா. இது இல்லாமல் ரோமானியர்களுடைய இயற்கை வளங்களை பற்றி சொல்லக்கூடிய இயற்கை வரலாறு அப்படின்ற புத்தகம் பிபினி அப்படின்றவர் எழுதின இயற்கை வரலாறுன்ற புத்தகமும் நம்ம தமிழகத்தை பற்றி சொல்லுது, தென்னிந்தியாவை பற்றி சொல்லுது. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை வரலாறு அப்படின்ற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோமானியர்களுடைய செல்வங்கள், இயற்கை வளங்கள் இதை பற்றிலாம் சொல்லுது இல்லையா. அப்போ ரோமானியர்கள் வந்து தங்கத்தை கொடுத்து கருமிளகை வந்து நம்ம தமிழகத்திலேருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு போயிருக்காங்க. இதனால் ரோமானியர்களுடைய தங்கம் வந்து நிறைய கரைஞ்சி போயிடுச்சுன்ட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில். சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் பாப்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்,
சரிங்களா. வியன்னாவுடைய பாப்பிரஸ் அப்படின்ற நூலும் வந்து பார்த்தீங்கன்னா முசிறியை பற்றி சொல்லுது. இது இல்லாமல் புவியியல் அப்படின்ற நூல் வந்து தாலமியோடைய நூல், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தென்னிந்தியாவை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவருடைய குறிப்புகள். ஓகே, இப்போ சங்க காலம்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்க காலம் அப்படின்னு சொல்லும்போது சங்கம் வைத்து தமிழை வைத்த காலம். சரிங்களா. சங்கம் வைத்து தமிழை வளர்த்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அப்போது சங்க காலம் அப்படின்னு சொல்லும்போது சரிங்களா, சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச காலம். தமிழகத்தை 3 வேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச காலம். சரிங்களா. அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லும்போது அங்கே வந்து எழுத்து வரி வடிவங்கள்லாம் எதுவுமே கிடைக்கல. ஆனால் சங்க காலம்னு சொல்லும்பொழுது ஒரு ஆரோக்கியமான இலக்கியங்கள் கிடைச்சிருக்கு. சரிங்களா. கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அப்போ எழுத்து வரி வடிவம் தொடங்கின காலம். அப்போ வரலாறை பற்றி தெளிவாக ஓரளவுக்கு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய காலம் இந்த சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இந்த சங்க காலத்தை பற்றி அசோகர் இருக்கார் இல்லையா, அசோகர் அவருடைய கல்வெட்டுகளில் கூட இந்த சங்க காலம் நம்மளுடைய சங்ககால மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது. சரிங்களா. அப்போ கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி சேரர்களை சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த சங்க காலத்துடைய காலம்னு நம்ம சொல்லக்கூடியது என்ன காலத்துலேருந்து என்ன காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300லேருந்து கிபி 300 வரைக்கும். சரிங்களா. இதை வந்து நம்ம சங்க காலம்னு சொல்கிறோம். சரிங்களா. அப்போ அந்த அசோகருடைய கல்வெட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த கல்வெட்டு என்ன வரி வடிவத்தில் எழுதியிருக்குன்னா அசோக பிராமி அப்படின்ற வரி வடிவத்தில் எழுதியிருக்கு. சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம சங்க காலம்னு சொல்லும்போது நம்ம தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகம் புறம்னு சொல்லி 2ஆக பிரிச்சிடலாம்ப்பா. அகத்திணை புறத்திணை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழர்களுடைய அந்த வாழ்வியல் முறைகள் எல்லாத்தையும் திணையில் தான் பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த திணையை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் தான் உங்களுக்கு திணையை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. தொல்காப்பியம் தான் திணையை பற்றி ஃபஸ்ட்டாக சொல்லுது. தொல்காப்பியம் தான். அப்போ தொல்காப்பியம் அப்படின்றது தான் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய மிக தொன்மையான இலக்கண நூல். சரிங்களா. இந்த தொல்காப்பியம் தான் திணை அப்படின்ற கருத்தை வந்து விவரித்து சொல்லுது. திணைன்னு சொல்லும்பொழுது நம்ம தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலங்களை வந்து 5 வகையான திணைகளாக பிரிக்கிறாங்க. சரிங்களா. 5 வகையான திணைகளாக நிலங்களை வந்து பிரிக்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு அந்தந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப, அங்கே இருக்கக்கூடிய தொழிலுக்கு ஏற்ப, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறாங்க. 5 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களாப்பா. இப்போ தமிழர்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா அகம் புறம்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. அகம்னு சொல்லும்பொழுது காதல் மற்றும் இல்லற வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. சரிங்களா. காதல் வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை பற்றி அகம். சரிங்களா. ஒரு மனுஷனுடைய அந்த அகம்னு சொன்ன உள்ள சரிங்களா. அப்போ பர்சனலான லைஃப்பை பற்றி சொல்லக்கூடியது. லவ் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனலான ஒரு விஷயம். இதை பற்றி சொல்லக்கூடியது அகத்திணை அப்படின்னும். புறத்திணைனா வெளி வாழ்க்கை. அப்போ வீரம், சரியா, போர் குறித்து போகிறது வீரம். சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புறத்திணை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. சரிங்களா. ரொம்ப அழகாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துக்கணும் தமிழருடைய வாழ்க்கையை வந்து எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. அகத்திணை புறத்திணைன்னு பிரிச்சிருக்காங்க. அகத்திணைனா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அகத்திணை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கை. புறத்திணைன்றது போர் மற்றும் வீரத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா. போர் வீரம் புகழ் இதை பற்றிலாம் சொல்லக்கூடியது உங்களுக்கு. சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழின் மிக தொன்மையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் உங்களுக்கு. சரிங்களா. 5 வகையான நிலங்கள் என்னென்னு பார்த்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா. ஒவ்வொரு நிலத்தின் தன்மை என்னென்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா. மலை சார்ந்த பகுதியை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா குறிஞ்சின்னு சொல்கிறோம். சரிங்களா. வறண்ட பகுதியை வந்து பாலைன்னு சொல்கிறோம். கடல் சார்ந்த பகுதியை வந்து நெய்தல்னு சொல்கிறோம். அதேமாதிரி வந்து வயல் இருக்கு இல்லையா, வயல்வெளி, வயல் சார்ந்த பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா மருதம்னு சொல்கிறோம். காடு சார்ந்த பகுதியை வந்து முல்லைன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு நிலத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்கள் இருக்குது. சரிங்களா. இந்த ஒவ்வொரு நிலத்திற்குரிய தெய்வங்களை பற்றியுமே இந்த தொல்காப்பியம்ன்றது தான் சொல்லுது உங்களுக்கு. சரிங்களா. அப்போ குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன். முல்லை நிலத்தின் தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமால். சரிங்களா. மருத நிலத்தின் தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். சரிங்களா. நெய்தல் நிலத்திற்கு வருண பகவான், பாலை நிலத்திற்கு காளி அப்படின்னா கொற்றவைன்னு சொல்லலாம். சரிங்களா. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. சரிங்களா. அப்போ சங்க காலத்தில் அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். சங்க காலம்னு சொல்லும்போது சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்ல 3 வேந்தர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இந்த 3 வேந்தர்களை தவிர்த்து சிற்றரசர்களும் ஆட்சி செஞ்சாங்க. வேலியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றரசர்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. சரிங்களா. வேலியர்கள்னு சொல்லும்போது கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து குறிப்பாக சொல்லலாம். கொடைத்தன்மையில் மிகச் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க. புலவர்களை ஆதரித்ததில் மிகச் சிறந்தவர்களாக இருந்திருக்காங்க இந்த வேலியர்கள். சரிங்களா. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த அரசியல் நிலைன்னு சொல்லும்போது இரும்பு தோன்றதுக்கு அப்புறமா குழுக்கள், மக்கள்லாம் குழுக்களாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. குழுக்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் வந்து தோன்ற ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த தலைவர்கள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தலைவர் வந்து தோன்ற ஆரம்பிக்கிறார். சரிங்களா. அப்போ சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேந்தர்கள் வந்து தோன்றுறாங்க. சரியா. இவங்க இல்லாமல் வேலியர்கள்னு சொல்லக்கூடிய சங்க காலத்தில் குறுநில மன்னர்களும் இருக்கிறாங்க. சரிங்களா. இதனுடைய பேரலாக வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு இருக்குது. மௌரிய பேரரசுன்னு சொல்லும்போது அசோகர் இருக்காப்புல. அசோகர்
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலிங்க போர் எடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா, போன கிளாஸ்லேயே பார்த்தோம். அப்போ கலிங்கம்னு சொல்லக்கூடியது இந்த ஒடிசா, அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகாவில் சில பகுதியுமே கட்டுப்படுத்துறாரு சரிங்களா. இவ்வளோ தூரத்துக்கு அவருடைய ஆட்சி ஆளுகைன்றது இருக்குது. அப்போ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பேரரசாக அந்த அசோக பேரரசுன்றது பறந்து விரிந்திருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்களை அவர் எதிர்க்கலைன்றது ஒரு முக்கியமான விஷயம். அவருடைய கல்வெட்டுகள்லையுமே இந்த சேர சோழ பாண்டியர்களை பற்றி குறிப்புகள் இருக்குது சரிங்களா. அப்போ மூவேந்தர்களுடைய ஆட்சியில் மிகப்பெரிய துறைமுகங்கள் நகரங்கள் எல்லாமே நிர்மாணிக்கப்பட்டிருக்குது சரிங்களா. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம சேரர்களை பார்க்கலாம்ப்பா. சேரர்கள்னு சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சரிங்களா மேற்கு பகுதி மற்றும் கேரள பகுதியை ஆட்சி செஞ்சவங்க தான் அந்த சேரர்கள். இவங்களுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வஞ்சின்னு சொன்னோம்னா ஒரு சிலர் வந்து இப்போ இருக்கிற கரூர் தான் வஞ்சின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் தான் வஞ்சின்னு சொல்கிறாங்க. அப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களமோ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கரூரோ, ஆனால் வஞ்சின்றது தான் அவங்களுடைய தலைநகரமாக இருந்திருக்குது. இவங்க வந்து பனம்பு மாலையை அணிந்திருக்கிறாங்க. சேரர்கள் அணிந்த மாலை என்ன? பனம்பு மாலை. இவர்களுடைய துறைமுகம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று தலைநகரம், ஒன்று துறைமுகம். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மாலை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ இவங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள்னு சொல்லி ஒரு குறிப்புமே இருக்குது, நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி சரிங்களா. அப்போ இவருடைய தலைநகரம் என்ன? வஞ்சி சரியா. இவருடைய துறைமுகம்னு சொல்லும்போது முசிறி இல்லைனா தொண்டின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இவருடைய கடல் வாணிபம் செய்கிறதுக்கு முசிறி அப்படி இல்லைனா தொண்டின்ற துறைமுகத்தை வந்து இவங்க வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க சரிங்களா. அப்போ அந்த சேரர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர்களை பற்றின குறிப்புகள் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா பதிற்றுப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் இருந்து சேரர்களை பற்றின குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சேர மன்னர்களில் 3 தலைமுறையில் இருக்கக்கூடியவர்களை பற்றின செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புகழூர் கல்வெட்டில் கிடைக்குது சரிங்களா. இது இல்லாமல் கொடுமணல் அப்படின்றதுமே சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடக்கூடியது தான் சரிங்களா. சேர மன்னர்களுடைய இந்த நாணயங்கள் கரூர் பகுதியில் நமக்கு அதிகமாக கிடைக்குது சரிங்களா. சேரர்களுடைய இளஞ்சினை சின்னம் அப்படின்னு சொல்லும்போது வில்லும் அம்பும் சேரர்களுடைய இளஞ்சினை. இது மட்டும் இல்லாமல் நம்ம 50 காப்பியங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம், அதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் சரிங்களா. இவங்களாம் சேர மரபுகளோடு தொடர்புடையவர்கள். சிலப்பதிகாரம் அப்படின்றது சரிங்களா சேர சோழ பாண்டிய 3 வேந்தர்களை பற்றியுமே சொல்லக்கூடிய ஒரு காவியம் தான் இந்த சிலப்பதிகாரம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்துடைய கதாநாயகியாக இருக்கக்கூடியவங்க கண்ணகி சரிங்களா. பத்தினி தெய்வம் கண்ணகி. இந்த பத்தினி தெய்வத்துக்கு கோவில் கட்டியவர் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். இமயமலை சென்று சரிங்களா கல் எடுத்துகிட்டு வந்து சரிங்களா கண்ணகிக்காக கோவில் கட்டுறாரு சரிங்களா. இதை பற்றியுமே சிலப்பதிகாரம் தான் சொல்லுது உங்களுக்கு சரிங்களா. அப்போ சேரன் செங்குட்டுவனை பற்றி சொல்லக்கூடியது சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை எழுதின ஆசிரியர் இளங்கோவடிகள். இவரும் சேர மாணவரை சார்ந்தவர். இந்த சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி சரிங்களா. அப்போ அண்ணன் இருக்க தம்பி நாடாளுவான் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசிகாரன் சொன்னதுனால சரிங்களா. இப்போலாம் ஜோசிகாரங்க இருக்காங்க இல்லையா, வீடு விட அந்த குறி சொல்கிறாங்க இல்லையா, அப்படி குறி சொல்கிறவன் ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கிறான் அண்ணன் இருக்க தம்பி நாடாளுவான் அப்படின்னு சொன்னோடனே இளங்கோவடிகள் என்ன பண்ணுவார், கோச் இவர் என்ன பண்ணிடுவார்னா நான் இருக்கும்போது நான் இங்கே இருந்தால் தானே நான் வந்து நாடாளுவேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு சன்னியாசம் மாதிரி போயிடுவாப்புல. சரி, அவர் எழுதின ஒரு நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மிக முக்கியமாக தமிழை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. தமிழர்களில் சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்லக்கூடியது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேரன் செங்குட்டுவன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகிக்கு வந்து கோவில் எழுப்பியிருப்பான். இதை பற்றிலாம் சொல்லக்கூடியதாக இருக்குது சரிங்களா. அப்போ சேரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அவங்களுக்கு பண்டைய காலத்தில் இதுதான் வந்து நடந்திருக்கு. அடுத்ததாக சோழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சோழர்கள் எந்த பகுதி ஆட்சி செஞ்சாங்க சார் அப்படின்னா இந்த காவேரி இருக்கு இல்லையா, அந்த தஞ்சாவூர் காவேரி கழிமுக பகுதினா காவேரி டெல்டா பகுதி மற்றும் வட தமிழகம் சரிங்களா. வட தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க தான் இந்த சோழர்கள். இவங்களுடைய தலைநகர் என்ன அப்படின்னா உறையூர் வந்து தலைநகரமாக இருந்திருக்குது சரிங்களா. இப்போ பிற்கால சோழர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிற்கால சோழர்கள் தான் தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. 10 நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்களுடைய ஆட்சின்றது இருந்திருக்கும். 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னும்போது 1000 சரிங்களா. 1000வது வருஷத்துலேருந்து 1300வது வருஷம் வரைக்கும் அவங்களுடைய ஆட்சின்றது இருந்திருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம பார்த்துருக்கு வந்து பண்டைய தமிழகத்தில் இருந்த சோழர்கள். அவங்களுடைய தலைநகர்னும் போது உறையூர் சரிங்களா. உறையூர் அவங்களுடைய துறைமுகம்னும் போது பூம்புகார் அப்படி இல்லைன்னா காவிரி பூம்பட்டினம் சொல்லக்கூடிய சரிங்களா. அங்கே நடந்த அந்த கடல் வாணிபத்தை பற்றி பட்டினப்பாலை ரொம்ப தெளிவாக சொல்லுது. பட்டினப்பாளையோடைய ஆசிரியர் யாருன்னா உத்திரக்கண்ணனார், கடியலூர் உத்திரக்கண்ணனார் அப்படின்றவர் தான் பட்டினப்பாலை ஏற்றிய ஆசிரியர் சரிங்களா. அப்போ அங்கே நடந்த வாணிபத்தை பற்றி அது ரொம்ப அழகாக சொல்லுது சரிங்களா. இப்போ சோழர்களில் ரொம்ப சிறந்தவர் யாருன்னா கரிகால சோழன் சரிங்களா. பண்டைய சோழர்களில் ரொம்ப சிறந்தவர் கரிகால சோழன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் காவிரியை வந்து குறுக்கால வந்து பார்த்தீங்கன்னா கல்லணை அப்படின்ற அணையை கட்டியிருப்பார் சரிங்களா. நீர் மேலாண்மையை அறிஞ்சிருப்பார். காடை வெட்டி நாடாக்கியிருப்பார் சரிங்களா. அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் சரிங்களா. அப்போ சோழர்களுடைய சின்னம் வந்து பார்த்திங்கன்னா புலி சின்னம். சோழர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலி சின்னம் வந்து பிடிச்சிருக்கும் சரிங்களா.
அப்போ பிற்கால சோழர்கள் வந்தபோது இந்த கல்லணை கட்டணத்தினால நீர் மேலாண்மை செஞ்சதுனால பிற்கால சோழ பேரரசு இன்னும் செழிப்பாக இருந்திருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பாண்டிய பேரரசு. பாண்டிய பேரரசுன்னு சொல்லும்போது அசோகருடைய கல்வெட்டுகளில் பாண்டிய கவடா அப்படின்றது பாண்டியர்கள் பகுதியில் நடந்த அந்த கடலில் வந்து கடல் பொருட்கள் முத்து இதை பற்றிலாம் வந்து வருது உங்களுக்கு. சரிங்களா? மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. தென் தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க இவங்க. சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் இவங்க. சரிங்களா? அப்போ மாங்குளம் தமிழ் பிராமிய கல்வெட்டுன்றது பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி உங்களுக்கு குறிப்பிடுது. சரிங்களா? பாண்டியர்களுடைய சின்னம்னு சொல்லும்போது மீன் வந்து பாண்டியர்களுடைய சின்னமாக இருக்குது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அப்போ சேர சோழ பாண்டியர்களை தவிர்த்து நம்ம தமிழகத்தை ஆட்சி செஞ்சவங்க. சரிங்களா? சிற்றரசர்கள், வேலிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரிங்களா? கடையேழு வள்ளல்கள்னு சொல்லக்கூடிய பாரி, காரி, ஓரி, நல்லி, போகனாய், அதியமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றரசர்கள் வந்திருக்காங்க. இந்த சிற்றரசர்கள்லாம் இந்த மூவேந்தர்கள் கூட துணையாக நின்றோ போர் புரிஞ்சோ, சரியா? அப்படி இல்லைன்னா இந்த மூவேந்தர்களையும் எதிர்த்து போரிட்டவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? அதியமானலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மூவேந்தர்களில் எதிர்த்தே போரிட்டு இருக்காருன்னு கூட வரலாற்று குறிப்புகள் இருக்குது. சரிங்களா? அதியமானை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசோக கல்வெட்டுகளில் கூட உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அசோக கல்வெட்டுகளில் கூட அதியமானை பற்றி இருக்குது. சரிங்களா? சமூக பிரிவுகள்னு சொல்லும் பொழுது இதில் வட இந்தியாவில் காணப்பட்ட மாதிரி சாதி அமைப்புகள்லாம் ரொம்ப பெருசாக இல்லை. சரிங்களா? நம்ம வந்து நிலத்தை அடிப்படையாக கொண்டு 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி 5 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடுன்னு சொல்லும்போது அவங்கவுங்க முன்னோர்களை வழிபட்டுருக்கிறாங்க, வீரர்களை வழிபட்டுருக்கிறாங்க. போரில் வந்து வீரர்களாக இறந்து போனவங்களை வழிபட்டுருக்காங்க. ஆவி வழிபாடுன்றது இருந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் சமண மதமும் கூட வழிபாட்டில் வந்து இருந்திருக்கு. இது இல்லாமல் புத்த மதமும் கூட இருந்திருக்கு. ஆனால் அங்கே சாதி அமைப்புகள்ன்றது பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா? அது இல்லாமல் பொருளாதார நடவடிக்கைகள்னு சொல்லும்போது வேளாண்மை செஞ்சுருக்காங்க, கைத்தொழில்கள் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ இரும்பு உருக்கியிருக்காங்க. அதுக்கான சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுமணலில் கிடச்சிருக்குது. இது இல்லாமல் தங்க ஆபரணங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க. கண்ணாடி மணிகள் செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? துணி நெசவுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான தொழிலாக இருந்திருக்குது. சரிங்களா? அதுக்கு நூறுக்கும் கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கு. சரிங்களா? இரும்பு உருக்கியதற்கான சான்றும் நூல் நூற்பதற்கான சான்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுமணலில் கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் நெல்மணிகள் பதிக்கப்பட்ட சுடுமண்ணால் செய்யப்பட்ட அச்சு வந்து பார்த்திங்கன்னா கீழடியில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாணிபத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யவனர்கள் அப்படின்னு சொல்லி கிரேக்கர்களையும் ரோமானியர்களும் மேற்கு ஆசிய பகுதியில் இருக்கிறவங்களையும் சொல்கிறாங்க. அப்போ வாணிபம்ன்றது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் பல நாடுகளில் நம்ம தமிழர்களுடைய அந்த வாணிபம்ன்றது போயிருக்கு. நம்ம தமிழ்ன்றது பரவி இருந்திருக்கு. சரிங்களா? பெரும் பந்தன்கள் அப்படின்ற ஒரு பெயரில் ஒரு கல் வந்து பார்த்திங்கனாக்கா தாய்லாந்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம சொல்ல மாதிரி. அது மாதிரி 5 நிலத்திற்குரிய வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொல்காப்பியம் சொல்லுது. சரிங்களா? 5 நிலங்களாக பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கொடுமணல் அப்படின்னு சொல்லும்போது சேரர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? நுண் கலைகளெல்லாம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. கீழடின்னு சொல்லும்போது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடியது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் கீழடி. சரிங்களா? இங்கே வந்து உருக்கு ஆலை இருந்திருக்கு. செங்கல்லால் கட்டப்பட்ட கட்டிடங்கள்லாம் இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேரளாவில் இருந்திருக்கு. இங்கே வந்து தங்கம் உருக்கும் ஆலை வந்து இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்துடலாம். இரும்பு காலம், பெருங்கற்காலம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த இரும்பு காலம் பெருங்கற்காலத்துடைய காலம் என்னென்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1300 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் தான் இரும்பு காலம்னா பெருங்கற்காலம்னு சொல்கிறோம். பண்டைய வரலாற்று காலம் அல்லனா சங்க காலம்னு சொல்லக்கூடிய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 300 கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு 300 வரைக்கும் இருக்கக்கூடியது. கிமு 300 டு கிபி 300 இதுதான். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம்பா. சரிங்களா? இது இல்லாமல் புக் பேக் கொஸ்டின் நம்ம இப்போ பார்த்துடலாம். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை என்ன அப்படின்னா தமிழ் பிராமிய எழுத்து முறை. சரிங்களா? தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடக்கூடிய இலங்கையின் பாலிமொழி நூல் எது அப்படின்னாக்கா மகாவம்சம் அப்படின்ற நூல். காடாக இருந்த இடங்களை எல்லாம் வேளாண்மை நிலங்களாக மாற்றி நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றை செய்த பெருமைக்குரிய சோழ அரசர் யாருன்னா கரிகால சோழன் அப்படின்றவர். சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா புகழூர் கல்வெட்டு. சரிங்களா? சேரர்களுடைய 3 தலைமுறைகளை பற்றி சொல்லக்கூடியது அந்த புகழூர் கல்வெட்டு. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. சரிங்களா? அவ்வளோதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? நல்லா படிங்க. நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் சமணம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பௌத்தமும் சமணமும் ஆதிக்கம் செலுத்துது. காரணம் என்னென்னா ஆரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட இந்தியாவில் பெரும் செலவு மிக்க சரிங்களா அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து உருவானது தான். இப்போ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சமூகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை கண்டு பொங்கி எழுறவங்களும் இருப்பாங்க. அப்போ இந்த
பெரும் செலவு மிக்க அந்த சடங்குகள் சம்பிரதாயத்தெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக 2 பெரும் மதங்கள் வந்து தோற்றுவிக்கப்படுது. சமண மதம், புத்த மதம். ரெண்டுமே இந்தியாவில் தோன்றி, சரிங்களா, புத்தம்ன்றது உலகம் முழுக்க பரவுது. சரிங்களா, புத்தம்ன்றது உலகம் முழுக்க பரவுது. சமணம்ன்றது இந்தியாவிலேயே இருந்து இந்தியாவிலே அழிஞ்சு போகுது. சரிங்களா, அப்போ இந்த 2 மதங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து இங்கே இருந்து கேட்பாங்க. சரிங்களா,